கட்டுநாயக்க விமானப்படை தளம் மட்டுமன்றி கொழும்பு வான்பரப்பும் கூட கடந்த வாரம் முழுவதும் இந்திய விமானப்படை மயமாகவே காணப்பட்டது. இந்திய விமானப்படையின் கிரண் MK2 பயிற்சி விமானங்கள், தேஜஸ் போர் விமானங்கள், தேஜஸ் பயிற்சி விமானங்கள், துருவ் ஹெலிகாப்டர்கள், C-130 மற்றும் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் மற்றும் இந்திய கடற்படையின் டோனியர் விமானம் என்று 25 இந்திய விமானங்கள் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் தரித்து நின்ற காட்சி, அதனை இலங்கை விமானப்படையின் தளமாக அல்லாமல் இந்திய விமானப்படையின் தளம் போலவே மாறியிருந்தது. இதன்போது இலங்கை விமானப்படையிடம் உள்ள போர் விமானங்கள் அல்லது பயிற்சி விமானங்களின் எண்ணிக்கையை விட கூடுதலான இந்திய போர் விமானங்கள் கட்டுநாயக்கவில் தரித்து நின்றன. இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற விமான சாகச கண்காட்சியில் பங்கு பெற்றவே இந்திய விமானப்படையின் இந்த பாரிய அணி கட்டுநாயக்கவில் தரித்திருந்தது. சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்தியா தனது விமானப்படையின் அதிகளவு போர் விமானங்களை ஒரே நேரத்தில் வேறொரு நாட்டின் தளத்தில் தரித்து நிறுத்தியது இதுதான் முதல் முறை. இலங்கை விமானப்படையின் 50வது ஆண்டு விழா 2001ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்ட போது இந்திய விமானப்படை விமானங்கள் சில இங்கு வந்து விமான சாகசத்தில் ஈடுபட்டன. அதற்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் முக்கியமானதொரு தருணத்தில் இந்தியா தனது மிகப்பெரிய விமான அணியை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இந்திய விமானப்படையின் இந்த பெரிய அணி இலங்கை விமானப்படை தளபதியின் அழைப்பின் பேரில்தான் இங்கு வந்தது. என்றாலும் இந்த அளவு பெரியதொரு அணியை அனுப்பி வைக்கும் விடயத்தை தீர்மானிக்கும் பொறுப்பில் இருந்தது இந்தியாவே என்று தெரிகிறது. இந்த அளவு விமானங்களை கொழும்பில் அணிவகுத்து செல்ல வைத்ததன் மூலம் இந்தியா சில விடயங்களை குறிப்பால் உணர்த்தியிருக்கிறது. இன்னும் சில இலக்குகளை அடைவதற்கான கதவுகளையும் திறந்துவிட்டு இருக்கிறது. இந்தியா அனுப்பி வைத்த போக்குவரத்து விமானங்களை தவிர்த்த ஏனைய 23 விமானங்கள் மற்றும் ஹெலிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. இது இந்திய விமானப்படையின் பலத்தை கொழும்புக்கு மட்டுமின்றி சிங்கள மக்களுக்கும் காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஏனென்றால் இந்தியா தொடர்பாக சிங்கள தேசியவாத அரசியல்வாதிகளும் பௌத்த பிக்குகளும் அண்மை காலமாக வெளிப்படுத்தி வந்த கருத்துக்கள் புதுடெல்லியை கோபப்படுத்தும் வகையிலேயே அமைந்திருந்தன. இந்தியாவை அலட்சியம் செய்யும் வகையிலேயே இலங்கை அரசாங்கத்தின் நகர்வுகளும் காணப்பட்டன. கிழக்கு கொள்கலன் முனைய விவகாரம் போன்ற விடயங்களில் இந்தியாவோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டை கூட தூக்கி வீசுவதற்கு தற்போதைய அரசாங்கம் துணிச்சலை பெற்றிருந்தது. இவ்வாறாக இந்தியா தனது பலத்தை இலங்கைக்கு காண்பிப்பதற்கான தருணத்தை எதிர்பார்த்திருந்த நிலையில்தான் விமானப்படை தளபதியின் அழைப்பு அதற்கு சாதகமானதாக அமைந்தது. இலங்கைக்கு தனது பெரியதொரு விமானங்களின் அணியை அனுப்பி வைத்த இந்தியாவின் இந்த நகர்வை இலங்கை அரசாங்கமோ சீனாவோ கூட எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. கிழக்கு கொள்கலன் முனையத்திற்குள் இந்தியாவின் நுழைவை தடுத்துவிட்ட திருப்தியில் இருந்த சீனாவிற்கு கொழும்பு துறைமுக நகரத்திற்கு மேலாக அங்குமிங்கும் பறந்து குத்தியும் எழுந்தும் கரணமடித்தும் சாகசம் செய்த இந்திய விமானப்படையின் விமானங்கள் நிச்சயம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்தியா தனது வல்லமையை காட்டுவதற்கான வாய்ப்பாக மாத்திரம் இந்த விடயத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்தியா தனது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களை வெளிநாடுகளுக்கு விற்கவும் விரும்புகிறது. அதற்கு பெரியதொரு இலக்கையும் நிர்ணயித்திருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்கள் இப்போது நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்திய விமானப்படையிலும் இணைக்கப்பட்டு வருகிறது. இலங்கை விமானப்படைக்கு பாகிஸ்தானிடம் இருந்து JF-17 போர் விமானங்களை வாங்க முற்பட்ட போது அதனை இந்தியா தடுத்து நிறுத்தியது. அதற்கு பதிலாக தேஜஸ் போர் விமானங்களை விற்கவும் இந்தியா முற்பட்டது. ஆனால் அது பாகிஸ்தான் சீன கூட்டு தயாரிப்பான JF-17 போர் விமானத்தை விட தொழில்நுட்ப தரம் குறைவானது என்று இலங்கை வாங்க தயங்கியது. ஆனால் தற்போது இந்தியா தனது தேஜஸ் போர் விமானத்தை நவீனமயப்படுத்தி இருக்கிறது. அதன் தொழில்நுட்பங்கள் உயர்த்தப்பட்டு JF-17 போர் விமானத்தை விடவும் சிறந்த தொழில்நுட்ப தரத்தை பெற்றிருக்கிறது. இந்த விமானத்தின் நீளம் 13.2 மீட்டரில் இருந்து 14.6 மீட்டராக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் இயந்திரமும் வலுக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. தேஜஸ் MK2 போர் விமானத்தின் இறக்கைகளின் அகலம் 8.2 மீட்டரில் இருந்து 8.5 மீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு உயரமும் 4.4 மீட்டரில் இருந்து 4.86 மீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் விமானத்தின் மொத்த எடை 13.5 மெட்ரிக் டன்னில் இருந்து 17.5 தொன்னாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னர் 3.5 தொன் குண்டுகளை காவி செல்லக்கூடிய இந்த தேஜஸ் போர் விமானம் தற்போது 6.5 தொன் எடையை காவி செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களை பொருத்துவதற்கான இடங்களும் 7 இருந்து 11 அதிகரிக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் வேகமும் 1.6 மேக்கில் இருந்து 1.8 மேக்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உள்ளக எரிபொருள் தாங்கியின் கொள்திறன் 2486 லிட்டரில் இருந்து
3000 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் தேஜஸ் MK1 விமானத்தை விட MK2 விமானத்தின் தரமும் தொழில்நுட்ப திறனும் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை விமானப்படையின் விமானிகள் இந்த விமானத்தை ஓட்டி பயிற்சி பெறும் வாய்ப்பையும் இந்தியா பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இது தற்போது நொந்து நொடிந்து போயிருக்கும் இலங்கை விமானப்படையின் போர் விமான அணிக்கு தேஜஸ் விமானங்களின் ஆற்றல் குறித்த ஆசையை ஊட்டிவிடக்கூடியது. அதற்கும் அப்பால் இந்தியாவிற்கு இன்னொரு திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது. தேஜஸ் போர் விமானங்கள் உள்ளிட்ட விமானங்களை உற்பத்தி செய்யும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் தமது விநியோக தளங்களை அமைக்கின்ற திட்டத்தையும் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான திட்டத்தை செயற்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாக கூட இந்தியா இதனை பயன்படுத்தியிருக்க வாய்ப்புகள் உள்ளன. இதற்கு இலங்கை அனுமதிக்குமா இல்லையா என்ற கேள்விகள் இருக்கின்றன. எவ்வாறாயினும் இலங்கைக்கு பெரியதொரு விமான அணியை அனுப்பி வைத்துள்ளதன் மூலம் இலங்கையே தனது முதன்மை பாதுகாப்பு பங்காளன் என்பதை மாத்திரம் எடுத்து இந்தியா கூறவில்லை. அதற்கும் அப்பால் பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்று வரும்போது தன்னை கடந்து சென்றுவிட முடியாது என்பதையும் தான் வெளிப்படுத்தி இருக்கின்றது.